ஸோ இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி எப்போ வருது, இதில் என்ன சிறப்புகள்? எல்லாருமே விநாயகர் சதுர்த்தியை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், இருந்தாலும் அதில் தனி சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. முழுமுதற் கடவுளாக விநாயகரை வந்து வச்சுருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் விநாயகர் கும்பிடுவோம். இதை எழுத ஆரம்பிக்கிறதுனால ஊ போட்டு ஆரம்பிப்போம். அப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு ஆரம்பித்தோன்னா ரொம்ப சிறப்பு. இப்போ எந்த கிரகத்தின் அதிபதி விநாயகர்னா கேது. அப்போ கேதுவின் அதிதேவதை விநாயகர். அப்போ கேது என்னென்னவெல்லாம் கொடுப்பாருன்னா, ஒவ்வொரு ராசியினருமே வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அந்த தினத்தில் என்ன பண்ணணும், அந்த வரிசையில் மேஷ ராசி செவ்வாழையால் மாலை கட்டி அந்த மாலையை விநாயகருக்கு சாற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் போன வருஷம் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க, அது எல்லாமே அடுத்த வருஷம் அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. சிம்மராசிக்காரங்க பெரும் செல்வத்தை இழந்து நிறைய பணம் சம்பந்தமான கஷ்டத்துலேயும் கடன்லேயும் மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பணம் சார்ந்த பிரச்சனையை தீர்ந்து வளமான வாழ்க்கை வாழ மாதுளை அல்லது திராட்சை அதனால் மாலைகள் கட்டியோ கோர்த்தோ விநாயகர் பெருமானுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று போட்டிங்கன்னா நல்ல வருமானம் வந்து உயரும் காலகட்டமாக அடுத்து வரவிருக்கும். இப்போ ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. இதை நம்ம தவற விட்டோம்னா பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் பொள்ளாச்சி ஜோதிடர் அருண் கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சார். நம்ம இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்து இந்த மாத இறுதியில் வருதுங்க சார். ஸோ இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி எப்போ வருது, இதில் என்ன சிறப்புகள்? எல்லாருமே விநாயகர் சதுர்த்தியை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், இருந்தாலும் அதில் தனி சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. அப்போ இறைவன் கடவுள்கள்லேயே முழுமுதற் கடவுளாக விநாயகரை வந்து வச்சுருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் விநாயகர் கும்பிடுவோம். இதை எழுத ஆரம்பிக்கிறதுனால ஊ போட்டு ஆரம்பிப்போம். ஏன்னா அவர் தான் முழுமுதற் கடவுள். இப்போது விக்னம் அப்படின்னா தடை. அப்போ விக்னங்களை உடைப்பதால் அவர் பெயர் விநாயகர் என்றும், அடுத்து கணங்களுக்கு அதிபதியாக அவர் விளங்குவதால் அவர் பெயர் கணபதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு ஆரம்பித்தோன்னா ரொம்ப சிறப்பு. இப்போ எந்த கிரகத்தின் அதிபதி விநாயகர்னா கேது. அப்போ கேதுவின் அதிதேவதை விநாயகர். அப்போ கேது என்னென்னவெல்லாம் கொடுப்பாருன்னா, கேது தான் வந்து தடைகளை ஏற்படுத்துவார், கேவலத்தை ஏற்படுத்துவார், கெடுப்பார், அடுத்து கடனில் சிக்க வைப்பார், மன நிம்மதியின்மை, பிரிவினை இதெல்லாம் தரக்கூடிய கிரகம் வந்து கேது. அந்த கிரகத்தின் இந்த தொல்லைகள்லாம் நீங்கள்னா யாரை கும்பிடணும்னா விநாயகர் கும்பிடணும். அப்போ எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, அது தீரணும் அப்படின்னா விநாயகர் கும்பிடணும். அப்போ எப்போ நம்ம கும்பிடலான்னா, வருஷத்தில் ரொம்ப சிறப்பான நாள் வந்து விநாயகர் அவதரித்த நாள். அது என்னைக்கு? விநாயகர் சதுர்த்தி. அப்போ ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 27, 2025 அன்னைக்கு புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருது. அன்னைக்கு வந்து விநாயகர் பெருமானை எல்லாரும் கம்பல்சரி வழிபடணும். விநாயகருக்கு வந்து அவர் வந்து எப்படி போய் கும்பிட்டாலும் வந்து அவர் ஆசி கொடுத்துருவாராம். ஒரு கடவுளையும் வழிபடுறதுக்கு வந்து இப்படி சில விதிமுறைகள் இருக்குது. இவர் வந்து எப்படின்னா எளிமையான கடவுள். அதனால தான் வந்து ரோட்டில் கூட உட்காந்துருப்பார், மரத்தடியில் கூட உட்காந்துருப்பார், எந்த ஒரு கூடாரமும் இல்லாமல் வெட்டார வழியில் கூட இருப்பார் விநாயகர். மூளைக்கு வந்து விநாயகர் இருப்பார். ஏன் அப்படின்னா அவர் எங்கே பார்த்தாலும் வந்து தன்னுடைய ஆசையை வந்து வழங்குவார். அவருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் மட்டும் போட்டால் போதும், அவர் வந்து தடைகளை நீக்கி விக்னங்களை உடைத்து வளமான வாழ்க்கை தருபவர் விநாயகர். விநாயகர் சதுர்த்தியோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் சார். இப்போ ஒவ்வொரு ராசியினருமே வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அந்த தினத்தில் என்ன பண்ணணும், எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத விலாவாரியாக பார்க்கலாங்க சார். அந்த வரிசையில் மேஷ ராசி அவங்க என்ன வழிபடணுங்க சார்? ஓகே, இப்போ விநாயகர் பெருமான நிறைய வழிபாடு முறைகள் இருக்குது. மேஷ ராசிக்காரங்க நிறைய மன உளைச்சல், கடன் தொல்லை, அவதியில் வந்து நிறைய ஆட்பட்டிருக்காங்க. அவங்க தன்னுடைய துன்பங்கள் தீர இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு விநாயகர் பெருமானுக்கு நாவல் பழம் அல்லது செவ்வாழையால் மாலை கட்டி, அது நீங்கள் எப்படி மாலை கட்டிக்குவீங்களோ கட்டிக்கங்க. 2 செவ்வாழையை கட்டினாலும் அது மாலை தான், 10 அணத்தை கட்டினாலும் மாலை தான், 100 நாவல் பழத்தை கட்டினாலும் மாலை தான். அப்படி நாவல் அல்லது செவ்வாழை எல்லாம் மாலையை கட்டி அந்த மாலையை விநாயகருக்கு சாற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் போன வருஷம் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க, அது எல்லாமே அடுத்த வருஷம் அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதனால் இந்த வழிபாடு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக செய்யுங்க. ரிஷபராசினியர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் என்ன வழிபாடு செய்யணும் சார்? ரிஷபராசிக்காரங்க போன ஒரு வருஷம் வந்து ரொம்ப கிரன்ச்சில் இருக்காங்க. கேஷ் வந்து ரொம்ப ஒரு பற்றாக்குறையாக, ஃபைனான்ஸில் வந்து ரொம்ப ஒரு லாக்காக இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானை எலும்பிச்சை மாலை அல்லது வெள்ளரி மாலை
அப்போ வெள்ளரி வந்து வெள்ளரி காயவே நீங்கள் மாலையாக கட்டிட்டாலும் ஓகே, சின்ன சின்ன காயை. இல்லைன்னா வெள்ளரிக்காயை கட் பண்ணி அதை நீங்கள் மாலையாக கோர்த்தாலும் ஓகே, கட்டி போட்டாலும் ஓகே. அப்போ எலுமிச்சை மாலை அல்லது வெள்ளரி மாலை இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு நீங்கள் சாத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய இந்த பணப்பற்றாக்குறை நீங்கி செல்வ நிலை வந்து அடுத்த ஒரு வருடத்துக்குள் உயரும். இந்த வெள்ளரிக்காயை வந்து இந்த வெள்ளரி பழத்தை வந்து பிரசாதமாக பக்தர்களுக்கும் கொடுக்கலாம். மிதுன ராசி நேயர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் எப்படி வழிபாடு செய்யணும் சார்? மிதுன ராசிக்காரங்க நிறைய உறவுகளுக்குள்ளே வந்து நிறைய விரிசல் பிரச்சனை, அதாவது கூட இருக்கிறவங்க வந்து நிறைய தொல்லைகள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரியே காலகட்டம் வந்து இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஓடிட்டுருக்கு. இவங்க இந்த பிரச்சனை தீர விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொய்யா அல்லது க்ரீன் ஆப்பிள் பழத்தால் மாலை கோர்த்தோ கட்டியோ அவருக்கு போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் இந்த பிரச்சனை தீரும். பக்தர்களுக்கும் அன்றைய நாளில் இந்த கொய்யா பழத்தை வந்து கட் பண்ணி பிரசாதத்தை கொடுக்கலாம், க்ரீன் ஆப்பிளும் கட் பண்ணி பிரசாதத்தை கொடுக்கலாம். அதுவும் வந்து உங்கள் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நல்ல சிறப்பான வழிபாடு. கடகராசி நேயர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் எப்படி வழிபாடு செய்யணும்? கடகராசிக்காரங்க நிறைய மனப்போராட்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய மனம் சார்ந்த போராட்டங்கள் நிறைய. அது தீர இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு மஞ்சள் வாழைப்பழத்தில் மாலை அல்லது சப்போட்டாவில் மாலை கோர்த்து அல்லது கட்டியோ போடலாம். அன்றைய தினத்தில் பக்தர்களுக்கும் இந்த சப்போட்டா மஞ்சள் வாழைப்பழத்தை கட் பண்ணி பிரசாதமாகவும் தரலாம். அவங்களுடைய இந்த மனப்போராட்டம் நீங்கி நல்ல நிம்மதியான வாழ்க்கை அடுத்து வாழ்வாங்க. சிம்ம ராசி நேயர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் எப்படி வழிபாடு செய்யணுங்க? சிம்மராசிக்காரங்க பெரும் செல்வத்தை இழந்து நிறைய பணம் சம்பந்தமான கஷ்டத்துலேயும் கடன்லேயும் மாட்டிகிட்டு இருக்காங்க நிறைய சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த பணம் சார்ந்த பிரச்சனை தீர்ந்து வளமான வாழ்க்கை வாழ மாதுளை அல்லது திராட்சை அதனால் மாலைகள் கட்டியோ கோர்த்தோ விநாயகர் பெருமானுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று போட்டிங்கன்னா உங்களுடைய இந்த செல்வம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ந்து நல்ல வருமானம் வந்து உயரும் காலகட்டமாக அடுத்து வரவிருக்கும். கன்னிராசினியர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் எப்படி வழிபாடு செய்யணுங்க சார்? கன்னிராசிக்காரங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியில் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து சனி போட்டு இப்போ புரட்டி எடுத்திருக்காரு. அப்போ மனம் சார்ந்த பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே, அதாவது யாருமே இல்லாமல் வெறுமையான நிலையில் தான் இப்போ கன்னிராசிக்காரங்க இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனைலாம் தீர்ந்து எனக்கு லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகணும், அடுத்து வந்து ஒரு லெவல் ஒரு படி உயரணும் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் ரொம்ப சூப்பரான அற்புதமான நாள். இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானுக்கு இப்போது 2 விதமான மாலை. ஒன்று வந்து ஜிலேபி மாலை. அப்போ ஜிலேபியை கோர்த்தோ கட்டியோ மாலை அவருக்கு சாத்தலாம். இன்னொன்று புதினா, கொத்துமல்லி, கீரைகள் கொண்டு கட்டி அவருக்கு விநாயகருக்கு மாலைகள் சாத்தி வழிபாடு செய்யலாம். பக்தர்களுக்கு ஜிலேபியும் அன்று பிரசாதம் செய்யலாம். உங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் எப்படி இருந்துச்சு, அடுத்து இனிமேல் நடக்கக்கூடிய லைஃப் வந்து ஒரு டிராஸ்டிக்கல் சேஞ்சை வந்து நீங்கள் இம்மிடியேட்டாகவே எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த வழிபாடை கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்யுங்க. துலாம் ராசினர் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் எப்படி வழிபாடு செய்யணும்? ஓகே, துலாம் ராசிக்காரங்க இப்போ ஹெல்த்து போய் உடம்புல வந்து நிறைய பிணிகள் அதிகமாகி இப்போ தத்தளிச்சிட்ருக்காங்க. இவங்க இந்த உடல் நோய் பிணி தீர விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு தேங்காயை கட்டி மாலையாக சாத்தலாம். அடுத்து 2வது வாழை தண்டை கட் பண்ணி அதை கோர்த்து கட்டி விநாயகருக்கு மாலையாக சாத்தலாம். தேங்காய் சார்ந்த பதார்த்தங்கள் வந்து பக்தர்களுக்கு தேங்காய் பருப்பி வந்து அன்னைக்கு பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் லைஃப்பில் வந்து உங்களோட ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி உங்களோட உடலில் இருக்கிற எல்லா பிணியும் தீர்ந்து நல்ல வளமான வாழ்க்கை வந்து வாழ்வீங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் எப்படி வழிபாடு செய்யணும்? விருச்சிக ராசிக்காரங்க பூமி, நிலம், வீடு அது சார்ந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனை வந்து இவங்களை ரொம்ப துரத்திட்டே இருக்குது. வீட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் தீர்றதுக்கான விஷயத்தை வேண்டி இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அது தீர இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு பேரிச்சம்பழ மாலை, பேரிச்சம்பழத்தை கட்டி மாலையாக போடலாம். ஆரஞ்சு பழத்தையும் கோர்த்து மாலையாக போடலாம். ஆரஞ்சு பழத்தை பக்தர்களுக்கு பிரசாதம் தரலாம், பேரிச்சம்பழத்தையும் பிரசாதமாக தரலாம். அப்போ இது சார்ந்த வழிபாடு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பண்ணும்போது இந்த பூமி சார்ந்த பிரச்சனையும், இடம் சார்ந்த பிரச்சனையும், மனை சார்ந்த பிரச்சனையும், சொத்து சார்ந்த பிரச்சனை அனைத்தும் கூடிய விரைவில் தீர்வு வந்து கிடைக்கும். அப்படிங்கிறதான் இந்த வழிபாடின் பலன். தனுசு ராசி நேயர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் எப்படி வழிபாடு செய்யணும் சார்? தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரே காரிய தடையாக இருக்குது, சுபகாரிய தடையாக இருக்குது, எடுத்த முயற்சிகள்லாம் வந்து தடைப்பட்டு நின்றுருக்கு. அது தீர
விநாயகர் பெருமானுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து சாத்துக்குடியை கோர்த்து கட்டி மாலையாக போடலாம். அடுத்து கொண்டக்கடலையை ஊற வைத்து கோர்த்து மாலையாக போடலாம். அன்றைய தினத்தில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கடலை பருப்பி தானமாக கொடுத்தோம்னா இன்னும் இவங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சீக்கிரம் குயிக்காக வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் என்ன வழிபாடு செய்யணுங்க சார்? மகர ராசிக்காரங்க நிறைய போராடி நிறைய விஷயத்த பண்ணுறாங்க. ஆனால் ஜெயிக்க தான் முடியல, என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. அது தீர விநாயகர் பெருமானுக்கு நெல்லிக்கனியை மாலையாக கட்டி போடலாம். அடுத்து பாதாம் மாலையாக கட்டி போடலாம். அடுத்து வேப்பம் பழத்தை மாலையாக கட்டி போடலாம். நிறைய எடுத்து 100 பழம் 200 பழம் கட்டி மாலை போட தேவையில்லை. ஒரு 4-5 எண்ணத்தை கட்டினீங்கன்னாது ஒரு மாலை தான். ஒரு பேருக்கு நம்ம அந்த பொருள் அவருக்கு மாலையாக சமர்ப்பிக்கணும். அதுதான் எவ்வளோ உங்களால் முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அப்போ அன்றைய தினத்தில் பாதாம் பக்தர்களுக்கு பிரசாதமாக தர்றது இன்னும் ரொம்ப அற்புதமான பலனை வந்து தரும். நெல்லிக்கனியும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தானமாக தரலாம். அன்றைய தினத்தில் இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். மகர ராசிக்காரங்க ரொம்ப உழைப்புக்கு பயப்படாமல் நிறைய போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான வழிபாடு பரிகாரமாக இருக்கும். கும்பராசினியர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் என்ன வழிபாடு செய்யணுங்க? ஓகே, இப்போ கும்பராசிக்கு சனி பகவான் வந்து எண்டுக்கு வந்துட்டார், 7 சனி முடியறதுக்கு. ஆனாலும் போராட்டம் தீரலை. கும்பராசிக்காரங்க நிறைய பிரச்சனைகள் தான் இருக்காங்க. அது தீர இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு பிஸ்தாவை மாலையாக கட்டி போடலாம். அடுத்து ப்ளூபெர்ரி மாலையாக கட்டியோ கோர்த்தோ போடலாம். பிளாக்பெர்ரி மாலையாக கட்டியோ கோர்த்தோ போடலாம். பக்தர்களுக்கு அன்னைக்கு இந்த ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி இல்லைன்னா பிஸ்தா இதை வந்து பிரசாதமாக தானமாக கொடுப்பது இன்னும் அற்புதமான பலனை வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். மீனராசினியர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் எப்படி வழிபாடு செய்யணுங்க சார்? மீனராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் அடி மேலே அடி, எங்கே திரும்பினாலும் பிரச்சனையாகவே இருக்குது. நம்ம ஒரு நல்லது செய்ய போய் அது தேவையில்லாத வம்பு வழக்காக வந்து நிற்கிது. அவப்பெயர் ரொம்ப சந்திச்சிட்டாங்க மீனராசிக்காரங்க. அது அனைத்தும் தீர இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு மாங்கனி மாம்பழத்தை மாலையாக கட்டி போடலாம். அடுத்து முந்திரியை மாலையாக கட்டி போடலாம். பக்தர்களுக்கு மாம்பழம் முந்திரி பிரசாதமாக அன்னைக்கு தர்றது இவங்களோட லைஃப்பில் சனி சார்ந்த பிரச்சனை, ராகு சார்ந்த பிரச்சனை, குரு சார்ந்த பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து ஒரு நல்ல வழி பிறக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்க ஒரு நல்ல அற்புதமான வழிபாடு பரிகாரம் இது. இப்போ ஒருவேளை இந்த 12 ராசினருமேங்க சார் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தை தவற விட்டுறாங்க, அன்னைக்கு இந்த பரிகாரமோ இந்த பூஜைகளோ பண்ண முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாங்க? சில காரணங்கள்னால நம்ம சில நாளில் இந்த வழிபாடுகள்லாம் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. இதை நம்ம தவற விட்டோம்னா இதே ஆவணி மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி வந்து மகா சங்கடகர சதுர்த்தி. அது வந்து செப்டம்பர் 10, 2025 அன்னைக்கு வருது. அப்போ அன்றைய நாளில் நீங்கள் இந்த விநாயகர் பெருமானுக்கு நான் மேற்சொன்ன வழிபாடுகள் நீங்கள் செஞ்சீங்கனாலும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அன்னைக்கும் கிடைக்கும். அப்போ இந்த நாளை தவறு விட்டவங்க கண்டிப்பாக செப்டம்பர் 10, 2025 நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டான பலன் அப்பொழுதும் கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்று 12 ராசினருமே எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருக்கும். மீண்டும் ஒரு பர்சனுக்கெல்லாம் ரொம்ப நன்றி.